இட்லிக்கு தோசைக்கும் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு கார சட்னி செய்யலாங்க. பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சியும் 4 பல்லு பூண்டும் போட்டுக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம். ஒரு லேசாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் தாங்க கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கினோன்னே உரித்து வச்ச வெங்காயத்தை அலசி போட்டுக்கலாங்க. எந்த காய்கறியுமே அலசி தாங்க உபயோகப்படுத்தணும். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. பொன்னிறமாக வதக்கணுன்னே கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டு வதக்கிக்கலாங்க. நல்லா போட்டு வதக்கணுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தட்டில் போட்டு ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சு மிக்சியில் அரைக்கிறோம். அதான் கார சட்னி ரெடிங்க. அதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை 2 போட்டு தாளித்து சட்னியில் கொட்டிடணுங்க. கார சட்னி ரெடி. தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டு கூட சாப்பிட்லாங்க.